இப்போ காலருக்கு மெஷர் பண்ணணும். ஸோ காலருக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இப்படி ஃப்ரண்ட்ல ஒன் சைட்ல இருந்து இன்னொரு சைடுக்கு மெஷர் பண்ணணும். அதாவது உள் பக்கத்துல இருந்து மெஷர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து எவ்வளவு வருதுன்னு பாருங்க. இப்படியே வச்சுட்டே வந்தீங்கன்னா தெரியும். ஓகே, 17 இருக்குது. ஓகேங்களா? சரியா 17 இருக்குது. இப்ப 17க்கு தான் நம்ம வந்து காலர் வைக்க போறோம். ஓகே ஓகே, கேன்வாஸ் ஷீட் எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் ஷீட்ல இதுதான் சென்டர் பாயிண்ட். ஓகேங்களா? டபுளா நான் ஃபோல்ட் பண்ணிருக்கேன். ஸோ ஒரு சைடு மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய டோட்டல் வந்து 17.5. அதுல பாதி வந்து 8.25. ஸோ 8.25 மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து டவுன்வர்டா ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணலாம். பிகாஸ் இது காலர் குர்த்தி அப்படிங்கறனால 3 மார்க் பண்றோம். நார்மலா காலருக்கு 1 1.5 வச்சாவே போதும். இதுக்கு 3 வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் இங்க இருந்து இப்படி லைட்டா டிபெண்ட் பண்ணுங்க. டிபெண்ட் பண்ணா எங்க வந்து 8.25 வருதோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாம். இங்க வருது, கொஞ்சம் முன்னாடி வருது. ஸோ இந்த ஷேப் இது எப்படி போச்சோ அந்த ஷேப்பை அதே மாதிரி டாட்டர் லைன்ஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இங்க இருந்து ஒரு இன்ச் டிஸ்டன்ஸ்ல கீழே ஒரு மார்க்கிங் கொடுங்க. ஓகே, சோ இப்ப வெளியில வந்து அதிகமா இருக்கும், உள் பக்கம் இப்படி போடுறது வந்து கம்மியாயிரும். அப்ப நம்ம இத அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஜாயின் பண்ணாம கொஞ்சம் கீழே போயிட்டு ஜாயின் பண்ணோம்னா நல்லா இருக்கும். ஓகேங்களா? இங்க இருந்து இப்படி. சோ மேல வந்து 8.25 இருக்கு அப்படின்னா கீழே வந்து கம்மியா தான் இருக்கும். சோ கீழேயும் நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கறனால இப்படி ஸ்ட்ரெயிட்டா பண்ணாம லைட்டா இப்படி பெண்ட் பண்ணோம்னா அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அண்ட் இங்கேயுமே வந்து லைட்டா ஷேப் எடுத்துக்கலாம். இப்படி இப்படி ஷேப் எடுத்தோம்னா நல்லா இருக்கும். சோ இப்ப இதை கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்க மேல மார்க் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இது வந்து ட்ரெஸ்ல அட்டாச் ஆகும். இது வந்து நெக்கு. சரிங்களா? சோ ட்ரெஸ்ஸ வந்து நீங்க மார்க் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து ட்ரெஸ், இது வந்து நெக். இதுதான் வந்து ட்ரெஸ் கூட போய் அட்டாச் ஆகிற இடம். ஓகேங்களா? அதே மாதிரி ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல இதுதான் ட்ரெஸ்ஸோட அட்டாச் ஆகும், இது வந்து நெக். ஓகே, சோ இப்ப நம்ம வந்து ட்ரெஸ் சைடு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. நெக் சைடு மட்டும் நம்ம ஏதாவது டிசைன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்ப லைட்டா ஒரு கர்வ் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துலதான் கர்வ் எடுக்கணும். அதாவது நெக் சைடு தான் கர்வ் எடுக்கணும். ஓகே, ஓகே. இப்போ இதுல கேன்வாஸ்ல ஒரு சைடு ஷைனிங்கா இருக்கும், ஒரு சைடு வந்து ரஃபா இருக்கும். ஸோ அந்த ஷைனிங்கா இருக்கிற சைடு தான் க்ளூ இருக்கும். நம்ம கிளாத் மேல வச்சுட்டு அயன் பண்ணோம் அப்படின்னா அந்த க்ளூ போய் அட்டாச் ஆயிக்கும். ஓகேங்களா? இப்போ அயன் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து அயன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிளாத் மேல பிளேஸ் பண்ணிக்கோங்க. மேல 1/2 இன்ச், கீழே 1/2 இன்ச்
இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் சைட்லயுமே ஹாஃப் இன்ச் இடம் இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிட்டு இப்போ அயன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா துணியும் கேன்வாஸும் நகராம இருக்கும். இப்போ ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுட்டு சுத்தியும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது நெக் சைடு வரும், இது ட்ரெஸ் சைடு வரும். ஸோ எது ட்ரெஸ் சைடோ அந்த சைடில் இப்படி அந்த ஹாஃப் இன்ச்சை இந்த கேன்வாஸை ஒட்டியே இப்படி மடக்கி ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸோ சைடில் வந்து ஹாஃப் இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, இப்ப ட்ரெஸ்ஸுங்கிற சைடுல ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்து நெக் சைடு ஓப்பன்ல தான் இருக்கு. இப்போ மறுபடியும் இன்னொரு பீஸ் எடுத்துக்கலாம். இன்னொரு பீஸ் எடுத்துட்டு அதுலயும் இப்படி வச்சு கட் பண்ண போறோம். கரெக்டா அந்த ஹாஃப் இன்ச் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ஹாஃப் இன்ச்லயே கட் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம ஹாஃப் இன்ச் விட்டுருக்கோம், அதுலயே கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேன்வாஸை ஒட்டி ஸ்டிச் பண்ண போறோம். ஸோ கேன்வாஸ் மேல ஸ்டிச் பண்ணக்கூடாது, கேன்வாஸை ஒட்டி அந்த அரை இன்ச் விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதுலதான் ஸ்டிச் பண்ண போறோம். ஓகே, இப்ப இத சுத்தியும் நாச்சஸ் கொடுத்துக்கலாம். அப்பதான் இதை நல்லா டர்ன் பண்ணி கொடுக்கும். ஓகே, இப்போ இத சுத்தி அந்த ஹாஃப் இன்ச் கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்லயே ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நம்மளுடைய கேன்வாஸோட பார்டர். அங்க இருந்து ஒரு ஹாஃப் இன்ச் தள்ளி கட்டிங் போட்டுக்கோங்களாம்.
ஓகே, இப்போ இது இப்படி உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இப்படி வரும். ஸோ இது இன்னும் நல்லா மொத்தமா வேணும் அப்படின்னா 2 கிளாத் கூட செகண்ட் டைம் போடுறப்ப போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் இப்போ கட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, இதுதான் போய் ட்ரெஸ்ஸோட அட்டாச் ஆக போகுது. ஸோ இப்போ நம்மளுடைய நெக் எடுத்துட்டு நெக்கில் உள் பக்கமா இருந்தா ஸ்டிச் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா கேன்வாஸை இப்படி 2ஆ ஃபோல்ட் பண்ணி இதோட சென்டர் பாயிண்ட் எதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இல்ல நாச்சஸ் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ கரெக்டா இதோட சென்டர் பாயிண்ட் எங்க இருக்கோ இதை மெஷர் பண்ணிட்டு இங்க இருந்து இப்ப வச்சு ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நெக் ரெண்டையும் இப்படி ஒன்னா வச்சு இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த நாச் இருக்கு இல்லைங்களா, இதுவும் பேக் சைடோட சென்டரும் ஒன்னா வர மாதிரி வச்சுட்டு இப்ப செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்க நீங்க வேணும்னா நீங்க சேஃப்டி பின் பெல் பின் குத்திட்டு கூட செக் பண்ணிக்கலாம். தப்பா இருக்கு அப்படின்னா திரும்பி நம்ம வேற காலர் தான் ரெடி பண்ணணும். ஓகே, இந்த பக்கம் கரெக்டா இருக்கு. ஸோ ஆப்போசிட் சைடும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம செக் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா ஃப்ரண்டோடைய ஒன் சைடு இருக்கு இல்லைங்களா, இதுதான் ஃப்ரண்டோடைய ஒன் சைடு எடுத்துக்கோங்க உள் பக்கமா. ஓகேவா? உள் பக்கமா வச்சுதான் இப்ப ஸ்டிச் பண்ண போறோம். ஓகே, இப்ப ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்ல 2 ஓப்பன் இருக்கு. ஸோ ஓப்பன்ல ஒரு சைடு மட்டும் எடுத்துட்டு உள் பக்கமா வச்சு கேன்வாஸை இப்படி அந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லைங்களா, ஸோ அந்த ட்ரெஸ் சைடு அதுல வந்து இப்படி வச்சு ஸ்டிச் பண்ண போறோம். ஓகே, இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். கரெக்டா நமக்கு வந்து அட்டாச் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்படி வைங்க. ஓகேங்களா? ஸோ இதை இப்படி க்ளோஸ் பண்ணிருங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி வச்சு அட்டாச் பண்ண போறோம். ஸோ இந்த 1/2 இன்ச் இருக்கு இல்லைங்களா, அதையும் இப்படி உள்ள வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா கேன்வாஸ் உள்ள போயிடும். இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி இப்படி வச்சிருங்க. ஓகே, இப்படி வச்சுட்டு இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த தையல் வந்து மறைக்கிற மாதிரி வச்சிடணும்.
ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டிச் பண்ணிட்டே வரதுதான். ஸோ அந்த பிசுரெல்லாம் உள்ள போற மாதிரி தள்ளி விட்டுட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இதை அப்படியே கொண்டுட்டு வந்து மேல டாப்லயும் ஸ்டிச் பண்ணிடணும். ஓகே, இப்ப காலர் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், காலர் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் இதோட ஃபைனல் லுக். ஸோ எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. நல்ல ஃபினிஷிங் நீட்டா வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ காலரும் நமக்கு கரெக்டான ஷேப்ல கரெக்டா வந்துருச்சு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இந்த ஓப்பன் வந்து அப்பதான் நமக்கு நல்லா கம்ஃபர்டபுள் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஒருவேளை இது ஓப்பனா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் பட்டன் மாதிரி வச்சு நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேவையில்லைன்னா நீங்க இப்படியே கூட விட்டுறலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அண்ட் இந்த சென்டர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணோம் இல்லைங்களா, இந்த பிளேஸ் வந்து எம்டியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இங்க பட்டன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நீங்க பட்டன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபைனல் லுக் பார்க்கலாம். ஸோ சென்டர் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ், சைடு வந்து ரெண்டுமே க்ளோஸ்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கேளுங்க.